இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். என்னடா ட்ரெய்லர், வெல்கம் டு சரணாரம் சொல்லி நம்ம மதர் பேர்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம வீடியோ போகிறோம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். ஓகே, வர சளி வச்சுது ஸோ முடியல. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன தான் இப்போ இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கரெக்டாக நான் 8:30 விளையாட போகிறேன். மீன் என்னென்னா, ஸோ இன்றைக்கி இந்த மதர் பேர்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே தெரியும். மதர் பேர்ட் ஹாரர் ஸ்டோரி சாப்டர் 1 இதான் சாப்டர் 1. இதை நம்ம ப்ளே பண்ணிருப்போம். ஸோ இதை நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். பட் இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், மறுபடியும் டெலீட் பண்ணிட்டோம். சரி, நான் நெட்டு பாதில்ல, நெட்டு தேவையில்ல. ஸோ நம்பர் ஜிபி இருக்குது, ஸோ ஸ்டோரேஜ் வரல, ஸோ அதான் டெலீட் பண்ணிட்டோம். இது சாப்டர் 1 இதை முடிச்சிச்சு. அடுத்து சாப்டர் 2 தாங்க. இது செம பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த சாப்டர் 2ல் சரி, இந்த சாப்டர் 2 எப்படி இருக்கும் அப்படி இது சாப்டர் 2 ரொம்ப பெரிய கேமு. ஸோ அது முடிக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாப்டர் 2 ட்ரெய்லர் இருந்தால் அது எப்படி இருக்கும், சாப்டர் 2 ட்ரெய்லர் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் சாப்டர் 3 ட்ரெய்லர் தான் பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மோமோவோட ட்ரெய்லர் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மோமோவோட லாஸ்ட் எபிசோடெலாம் இருக்குது. இதுலேயும் பயங்கரமான சோகமான நியூஸ்லாம் நடக்கும். என்னென்னா, நம்ம மோமோ கடைசியாக நம்ம எதை வச்சு தப்பிக்கணும்னா அதில் எழுதியிருக்கோம். என்னன்னா, மோமோ கடைசியில் இதான் ஃபைனல் எபிசோடே, ஃபைனல் ஸ்டோரியே தான். ஸோ இது வரைக்கும் நம்ம இது ஒரு சீரியஸாக எடுத்துன்னு போவோம். ஸோ அந்த மாதிரி மதர் பேர்ட் இந்த மாதிரி ஸ்டோரி வரும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டோரி என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் காமிக்கும். என்ட்ரு ஆனோடனே இப்படி தான் காமிக்கும். ஸோ என்ட்ரு ஆன உடனே இது ரொம்ப ஜிபி ஷோ. அதனால என்ட்ரு ஆன உடனே இந்த மாதிரி இது எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ரூமில் மாட்டியிருப்போம். இதில் செம காமெடியாக இருக்கும் மற்றும் பயங்கரமாகவும் இருக்கும். இதில் சில ஸ்டோரிஸ் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்க. நான் சும்மா ட்ரெய்லர் மட்டும் இப்போ சொல்ல போகிறேன். ட்ரெய்லர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லை சும்மா என்ன நடக்கும்னு மட்டும் சொல்லிடுறேன், கான்செப்ட் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம கடைசியாக ஃபஸ்ட்டு எண்டிங்கும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி மோமோ வீட்டு பசில்ஸு அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ண லாஸ்ட்டாக எண்டிங் அப்போது நிறைய விஷயம்லாம் இருக்குது. என்னென்னா, எண்டிங்கே கன்று வச்சு தான் முடிக்க போகிறோம். எண்டிங் துப்பாக்கி வச்சு தான். கடைசியாக அந்த மோமோ வரும், சுட்டு தள்ளாமல் வேணும். இதெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ இதான் செகண்ட் சாப்டர் 2. ஓகேவா, சாப்டர் 2 பார்ப்போம். சாப்டர் 3 என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய எபிசோடு இருக்கும். இதில் என்ன கான்செப்ட்னா, இதுலேயும் அதே கான்செப்ட் தான். என்ன மாதிரி பசில்ஸ் இருக்கும். மோமோ கிட்டேருந்து மெயினாக தப்பிக்கணும். மோமோ அடைச்சி வச்சுருப்போம், அது தப்பிக்கணும். இந்த இதுலேயும் கன்று வச்சு தான் முடிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி சீன்லாம் இருக்கும். மோமோ ஜம்ப் பண்ணி வரும் இதில். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த கேம் புரியும். இது ட்ரெய்லர் தான். இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் மோமோவே பிடிச்சி வச்சுக்கணும். இது ஒரு செம்ம கான்செப்ட்டு. இதை பிடிச்சி வச்சுட்டேன். இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த தேர்டு சாப்டர் இதெல்லாம் விளையாடி பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு செகண்டை கூட ஈஸியாக முடிச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதோ இந்த இருக்க பாருங்க சாப்டர் 3 இதுதான் பயங்கரமான இது சஸ்பென்ஸ்லாம் இருக்கும். சும்மா அடித்து விழும். பட் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. ஏற்கனவே இது பயங்கரமான ஒரு கேமு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் இந்த மாதிரி இஸ்லஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வியூவில் பார்த்தோமா, கடைசியாக மோமோ ஃபைனல் எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி எனக்கு பார்க்க. ஸோ நம்ம இறங்கிட்டு உள்ள. ஸோ இதான் ஃபைனல் சாப்டர். இப்போ முன்னோட மோமோ கேமும் நான் அதோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் காமிக்கிறேன். இதுவும் பயங்கரமான ஒரு கேம் தான். இதுவும் நம்ம ப்ளே பண்ணலாம். நிறைய கோஸ்ட் கேம் இருக்குது. ஃபைனல் சாப்டரில் என்ன கிடைக்குன்னு சொல்கிறேன். இதை நான் சொல்லிடுறேன். இதில் அந்த நம்ம ஒரு கேம் இருக்குமே, அது பேர் என்னது, ஸ்கில்ஸ் ஏதோ ஒரு கேம். அதில் அதே கான்செப்ட் தான். இது என்ன கேம் தெரில, ஆனால் அது பட் இதில் என்ன பண்ணணும்னா, அந்த மோமோ நம்ம எங்கே ஒரு இடத்துல போய் மாட்டிப்போம். அந்த இடத்துல இதை லாஸ்ட் எபிசோட் மோமோ கொல்ற மாதிரி ஒரு எபிசோடு வரும்.
ஃபைனல் ஹாரர் ஸ்டோரி போர்டு செம்மையாக இருக்கும் இது. அது மட்டும் இல்லாமல் ஃபோனை வச்சு தான் இதை முடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கணும். அது எங்கே இதோ இங்கே இருக்கும் பார்த்தீங்க. இதான் ஃபோனு. இது ஃபோன் எடுத்து இந்த மோமோ கால் பண்ணும். எங்கே தான் இருக்குன்னு பார்க்கணும். ஐயோ பயங்கரமாக இருக்கும் இந்த கேம். எனக்கு இது நான் விளையாடி பார்த்துருக்கேன். அதுவும் ஸ்டார்டிங்கில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் பசல்ஸ் வரும். டைமிங் கொடுக்கும். இதான் பெரிய மிஷினு. என்னன்னா சில விஷயம்லாம் டைமிங்குள்ளேயே முடிக்கணும். அது வர பெரிய விஷயமா இருக்கும். இதான் ஃபைனல் எபிசோட். இது எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரேட்டிங் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் எபிசோட்னாலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு மோமோ கேம் உங்களுக்காக வச்சுருக்கேன். மதர் பேர்ட் ஸ்கேரி 3D கேம் தான் இதான் வச்சுருக்கேன். இதை இங்கே ஒரு மோமோ இருக்கும். அது பார்த்தாலே பயமாக இருக்கும். ஐயோ பார்த்தாலே பயமாக இருக்கு. எனக்கு பயமாக இருக்குது. பரவாயில்ல காமிச்சிட்றேன். ஐயோ பயமாக இருக்கே. ஐயோ என்னன்னா இந்த மோமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான மோமோ தான். பாருங்க. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஜஸ்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியது, ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை கலெக்ட் பண்ணி தான் இந்த கேமை முடிக்கணும். இந்த மாதிரி இதோ பார்த்தீங்களா, அது ஃபோட்டோ இருக்கா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது கிராடிக் ஆப்ஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டினியூ கூட பண்ணல அந்த கேமில். அப்படியே பாட்டு போகலாம். போட்டிருக்கானுங்க. சில்ட்ரன்ஸ் cannot play this game guy Chiki don't play so much what just break game. என்னடா இது பயங்கரமாக போட்டு தள்ளிருக்காங்க. இது என்ன ஆப்ரேச்சிங் கேமும் போட்டிருக்கீங்க. கிராபேஜா போட்டிருக்கானுங்க. என்னடா இது. சரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சபா யாராவது சரி ஏதோ ஒரு பிளேயரு விட்டுருப்போம். எல்லாரும் பார்த்துருப்பாங்க போல். ஐ ரியலி லைக் திஸ். இட் இஸ் ஸோ லுக்ஸ் லைக் ஒன் டிம். இப்போ இது ரொம்ப நல்லா இருக்கான் ஆஃப் கேம்ஸ். பட் ஆல்சோ ரியலி குட். திஸ் ஆல்சோ ஸ்கேரி பட் நாட் ஹாரர் ஸ்கேரி. டிஃபைன்ட்லி இன்கமெண்ட் த கேம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லுவா நான் இந்த இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இதோ இருங்க நான் காமிக்கிறேன். ஏன்னா இவர் சொன்ன மாதிரியே அந்த கேமில் இருக்குது. அது என்ன நான் காமிச்சிட்றேன் அப்படின்னு நான் விளையாடி பார்த்துட்டேன். அது எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்புறமா. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த ஸ்டோரிஸ்லாம் வேறு மாரி இருக்குது. இந்த மாதிரி மோமோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மோமோ கேம்ஸ் பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது ஃபஸ்ட்டு இப்போ எப்படி சொல்கிறதுனா இந்த மோமோ கேமில் பார்த்தீங்கன்னா சில என்ன வச்சுருக்குன்னா டோன்ட் டேர்ன் அரவுண்டு. நம்மளை பார்த்த உடனே பின்னாடி திரும்பாத, என்கிட்ட வாழ்ந்து ஏன். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஆனால் இந்த சீன் மட்டும் நான் நோட் பண்ணவே இல்லை. இந்த சீனும் பார்க்கல. இந்த சீனும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸில் பார்த்துருக்கேன். பட் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே சார், எனக்கு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு பண்ணோடனே பிளிங்காக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ மோமோவை இந்த மாதிரி தான் நினச்சிக்காங்க. அப்புறம் நம்ம சேனலில் ஐஸ்கிரீம் சாப்டர் ஃபைனல் எபிசோட் பார்த்தீங்கன்னா வருமா வராதா? ஆக்சுவலி இந்த எபிசோடு நம்ம ராடை பார்த்தீங்கன்னா இழந்துருவோம். அந்த ராடு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஒன்றே முடியல. அது எப்படி இவ்வளோ எபிசோடெலாம் நம்ம போகிறது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் எல்லாம் வர முடியும் போல். அதுவும் கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடும். ஸோ இதோட இந்த கேம்ஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மோமெல்லாம் நம்ம சீக்கிரமாகவே ப்ளே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கேம் வச்சுருக்கேன். அந்த கேம் நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் சொல்ல மாட்டேன். இந்த கேம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சும்மா எடுத்து பார்த்தேன். இந்த கேம்லாம் இல்லை, அதெல்லாம் யாரும் கேம். நான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் தான். அது என்ன கேம் நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. என்ன கேம்னா ஒரு இடத்துல லைட் ஆஃப் ஆனால் ஒழிஞ்சிக்கணும். எஸ் டார்க் பசர் இருங்க நான் சொல்கிறேன். இந்த கேம் எனக்கு செமைய பயமாக இருக்கும். எனக்கு பிடிக்காத கேம்னா இதுதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடவே போகிறதில்ல. இருந்தாலும் உங்களுக்காக நான் விளையாடுறேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. நான் முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், முடிக்கவே முடியல என்னால். இந்த பார்த்தீங்களா இதாங்க இந்த கேமு. அங்கே பயங்கரமாக இருக்குங்க இந்த கேம். எப்போல்லாம் லைட் ஆஃப் ஆரம் வந்து இதில் மொத்தம் 3 சாப்டர் இருக்குது. இதுவும் முடிக்கணும் நம்ம.
3 சாப்டர்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். செம்ம பயமாக இருக்கும் எனக்கு. இது மாதிரி இதுவாக இருக்கும். பட் நான் ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் செகண்ட் சாப்டர் மட்டும் இருங்க, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஸோ இதோட ட்ரெய்லர் நீங்களே பாருங்கள் சீக்கிரம். ஸோ பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, இப்போ உடனே இப்போ லைட்டை தேடணுமா? ட்ரெய்லர் நீங்களே பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ சொல்ல மாட்டேன். இது பேர் ஒரு கீ கார்டு. லாஸ்ட்டாக ஒரு எவ்வளோ டிஜிட் இருக்குன்னு தெரியாது. பட் லாஸ்ட்டாக ஒரு 3 நம்பர் மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோன்னா லைட்டு ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும். நான் இதோ லைட்டு கிடச்சிச்சு. என்ன பிளிங்காக காமிக்க மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இதோ இந்த மாதிரி லைட் ஆஃப் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா? இதுமாரி ஆஃப் ஆனால் நம்ம எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிக்கணும். பட் இவர் ஒழிஞ்சிக்க மாட்டுறாரு. பேய் காமிக்கிறாரோ? ஐயோ, நான் பார்க்கல இந்த பேய்னு. நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் வேணா பாருங்கள். போடு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம் பிளே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு ப்ரோ பிளேயர்ன்றது நான் மறக்க மாட்டேன். ஆனால் பயமாக இருக்குது. ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா? ஐயோ ஐயோ. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேயெல்லாம் நம்ம விளாடுமோ விளாட மாட்டோமா? ஸோ இப்போ நம்ம பார்த்த கேம் பிளேயில் நம்ம விளாடி தான் ஆகணும். உங்களுக்காக நான் விளாடணும். ஸோ இதோட இது வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பாய் பாய். நான் உங்களை சரண். பாய்.